நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இந்த பதவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சாந்தோம் அண்ணா, பாக்கியராஜ் சார் பையன் சாந்தோம் அண்ணா அவர்களுக்கும் நடிகர் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு. ரெண்டு பேரை விட நான் ரொம்ப சின்ன பையன். சாந்தா அண்ணா உங்களை விட நான் 3 வருஷத்துக்கு சின்ன பையன். வெங்கட் பிரபு சார் உங்களை விட நான் ரொம்ப சின்ன பையன். உங்க ரெண்டு பேரும் கொடுக்குற கருத்து, லேட்டஸ்டா கருப்பு அப்படின்னு சூர்யா சார் படம் டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதுல வாட்டர் மெலன் சீனை சூர்யா சார் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னையும் அவரையும் பாத்தீங்கன்னா ஜெயா டிவில ஹூ இஸ் ரியல் ஒரிஜின் போட்டிருந்தாங்க, யாரு ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு போட்டாங்க. ஸோ உடனே இந்த பதிவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போய் ஆக்சுவலா இவர் சாந்தோம் அண்ணா ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. நான் கேட்டேன் சாந்தோம் அண்ணாவுக்கும், உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும், ஏன் இந்த பொறாமை? நடிகர் சாந்தோம் அண்ணாவை கேட்கிறேன், ஏன் இந்த பொறாமை? எனக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு டாக்டர், திருப்பி சொல்ல வரேன். நான் சாந்தோம் அண்ணா சொல்லிக்கிறது டாக்டர் கம் ஆக்டர். ஓகேங்களா? டாக்டர் கம் ஆக்டர். நான் ஆக்டர் ஆகலாம், உங்களால டாக்டர் ஆகவே முடியாது. நடிகர் சாந்தோம் அண்ணாமா இருக்கட்டும், இல்ல டைரக்டர் வெங்கட் பிரபு சார், உங்களாலேயும் டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை பண்ண முடியாது. எந்த ஆபாசமும் இல்லாம ஓகேங்களா, நடிப்பு திறமை அப்படின்ற ஒரு பிரம்மாஸ்திரத்தை மட்டும் மக்கள்கிட்ட காமிச்சு இந்த லெவல் பேர் எடுத்திருக்கேன். என்ன சூர்யாஸோட கம்பேர் பண்றதுல நான் எந்த விதத்துல குறைச்சு போயிட்டேன்? கண்டிப்பா நீங்க குரல் கொடுக்கலாம். ட்விட்டர்ல ஜெயா டிவில போட்டிருக்கீங்க, இதை டெலிட் பண்ணுங்கன்ட்டு. ஆபாசமா வர்ற நபர், தப்பா வர்ற நபரை போடலாம். நடிகர்ல நடிப்புல பெரியவங்க சின்னவங்கன்ற கணக்கே கிடையாது. லேட்டஸ்டா கிங்காங் சார் கல்யாணத்துக்கு பத்திரிகை வச்சாரு. எல்லா பெரிய நடிகர்களுமே அவருக்கு ஈக்குவலா நிக்கதான் செஞ்சாங்க, போட்டோ போடத்தான் செஞ்சாங்க. அப்படி இருக்கிறப்ப நடிப்பு துறையிலேயே பெரியவங்க சின்னவங்கன்ற தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருவீங்க. இந்த போஸ்டை ஆக்சுவலா வெங்கட் பிரபு சார் நீங்களும் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களுமா அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. உங்க அப்பா கங்கையரமன் சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு பெரிய ஆளாயிருப்பாரு. நான் கேட்கிறேன் சாந்தோம் அண்ணாட்ட, உங்க அப்பா டைரக்டர் உடனே பெரிய டைரக்டர் ஆயிட்டாரா, நடிகர் ஆயிட்டாரா? கிடையவே கிடையாது. ஒரு சீன்ல வந்தாரு. ஓகேங்களா? ஒரு சீன்ல வந்தாரு சிவபுரோஜர்கள் படத்துல. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் டைரக்டர் ஆனாரு, அப்புறம் நடிகர் ஆனாரு. அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏங்க வளர்ந்து வர்றவங்களை பார்த்து ஒருத்தவங்க வளர்ந்து வந்துடக்கூடாது, உடனே காலை பிடிச்சி இழுக்கணுமே? நான் கேட்கிறேன் சாந்தோம் அண்ணாட்ட, ஒருத்தவங்க வளர்ந்து வந்திருக்க கூடாது. நீங்க திருப்பி சொல்ல வரேன், சாதாரண நார்மல் மேனை பத்தி போடல. ஓகேங்களா? ஒரு படிச்ச பட்டதாரி பிசியோதெரபி மருத்துவரை பத்தி போட்டிருக்கீங்க. நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்து பெரிய நடிகருங்க. நீங்க என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மக்களை கவர்ந்து இழுத்ததுக்கு நான் திருப்பி சொல்ல வரேன், சாந்தோம் அண்ணா உங்களை மாதிரி நான் பெய்டு ப்ரொமோஷன் விளம்பரங்கள் பண்ணவில்லை. ஓகேங்களா? மக்கள் கிட்ட நம்மகிட்ட இருக்க செல்வாக்க பயன்படுத்தி அதை காசாக்கல. என் நடிப்பு திறமை எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. விளம்பரம் பண்ண மாட்டேன், பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? எடிட் கிடையாது, கேமராமேன் கிடையாது. நீங்களும் தான் இன்ஸ்டாகிராம்ல சாந்தோம் அண்ணா, நீங்களும் தான் நிறைய ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறீங்கன்றதுக்காக உங்களை கேவலம் நடத்துமா? எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன் சூர்யா சாரை விட? சோ நீங்க பேசினது வன்மை